ஜி தமிழ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸ்டுடியோ 6 ஸ்கூலா கொஞ்சம் சினிமா. நான் உங்க முரளிராம். இன்னைக்கு என்னடா வந்து அவுட்டோர்ல இருந்து உட்காந்துருக்கேன் நீங்க பாக்குறீங்களா? நம்ம ஸ்டுடியோல வந்து பண்ணி நமக்கு லைட்டா ஒரு சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் வந்து முடிவு பண்ணதுனால நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அடுத்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம் தான் நாங்க சொல்லணும். அடுத்த வேர்ல்டுன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது என்னடா பெரிய க்ளூ கொடுக்குறானே அப்படின்ட்டு. வேற எந்த படமும் கிடையாது. இது நனதன் ரொம்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க இரண்டாம் உலகம் திரைப்படத்தோட டீம் தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். அனுஷ்கா வந்திருக்காங்க, நம்ம ஆர்யா வந்திருக்காங்க, செல்வராகன் வந்திருக்காங்க. இவங்க 3 பேத்தையும் நம்ம சந்திக்க போறோம். வாங்க சீக்கிரமா போலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. அந்த பிஸிக்கு நடுவில் நம்ம எங்களோட டீம் வந்து அவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இரண்டாம் உலகம் பத்தி நம்ம பேச போறோம். லெட்ஸ் வெல்கம். நான் என்ன சொல்ல, காதல் தான் மண்ணில் தொல்ல, உயிரோடு என்னை கொல்லாதே, உன் கண்கள் தான் என்னை கிள்ள, கொலகாரி மெல்ல மெல்ல தோண்டி என்னை தள்ளாதே. மூணு எக்ஸைட்டிங் பீப்புள்ஸ் வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆர்யா அண்ட் செல்வராகவன் சார் அண்ட் அனுஷ்கா. வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ. அண்ட் இரண்டாம் உலகம் ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது, இந்த உலகம்னு ஒரு பேர் வச்சாவே உலகம் பெருசு, யூனிவர்சல் இஸ் பிக். ஸோ அதே ஒரு டைட்டில் வச்சு செல்வராகவன் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் வந்திருக்கின்றது ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஒரு இயக்குனர்களுக்கான படம், ஒரு நேர்கள் ரசிகர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுக்காக போகிறவங்க இருக்காங்க, ஹீரோயினுக்காக பார்க்குறவங்க இருக்காங்க, படத்துக்காக போகிறாங்க. இயக்குனர்களுக்கான படமா ஒரு இயக்குனரை தேடி போறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, உங்களை தேடி போற படம். ஸோ இரண்டாம் உலகம் என்ன சொல்ல வருது இந்த படம்? பிரதர் உண்மையை சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலி செல்வராகவன் சார் வந்து நிறைய பேச மாட்டாங்க, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவரை பேச மாட்டாங்க. நீங்களா ஒரு பர்சனாலிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இவர மாதிரி யாரும் பேச முடியாது, அவ்வளவு பேசுவாரு. உண்மையாவா? ஆமா, நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போதும்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு இரண்டாம் உலகம் பத்தி இன்னொரு விஷயம் நம்ப மாட்டேன். இரண்டாம் உலகம் பத்தி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து இது மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒருக்கும் நீங்களே சொல்லியிருக்கீங்க பிசினஸ் வேல்யூவை தாண்டி நாங்க இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த தைரியம் வந்து உங்களுக்கு கதை கொடுத்துச்சா, எந்த விஷயம் கொடுத்துச்சு சார்? இல்லை, பிஸ்னஸ் வேல்யூ தாண்டின்னு இல்லை, 2 மொழிகள் பண்ணுறதால வந்து பிஸ்னஸ் வேல்யூக்குள்ளே தான் பண்ணி ஆகணும், அது யாராக பண்ணாலும் சரி. அதுக்கு மீறி வந்து மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு விட தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா நான் போய் உட்காந்து எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும், வந்து என்ன மாதிரி எப்படிங்க இந்த எப்படி என்ன நடக்குது, எது இந்த மாதிரி கொண்டு போகுது இந்த கதையை வந்து அப்படின்னு எனக்கே ஒரு ஆர்வமான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து. ஸோ அந்த ஆர்வத்தோட தூண்டுதல் தான் இந்த ஃபிலிம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சார். எங்களுக்கு வந்து இந்த ட்ரைலர் பார்க்குறப்போ என்ன தோணுது அப்படின்னா தமிழ் சினிமாவோட அடுத்த அத்தியாயம்ன்ற மாதிரி தோணுது. ஒரு சினிமாவுக்கு ஒரு இரண்டாம் உலகமாக இருக்குன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே இவர் இந்த ஐடியா சொன்னார், இந்த மாதிரி ஸ்டோரி, இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி வேற உலகத்துக்கு போகிறது அப்படின்லாம் சொல்லும்போதே கதை கேட்டோடனே ஆஸ் அன் ஆக்டர் வந்து இது எப்படி இவர் பண்ண போறாருன்னு ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது. எப்படி இருக்கும், எப்படி பண்ண போறாரு. ஆக்சுவலாக எப்பவுமே நான் வந்து யூஸ்வலாக ஒரு படம் பண்ணும்போது ஓகே ஒரு ஆர்வம் இருக்கும், ஓகே படம் ஃபைனல் அவுட்புட் பார்க்கணுன்னா ஒரு ஆசை இருக்கும், ஓகே எப்படி கடைசியாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் இந்த படமே வந்து ஆஸ் எ ஃபில்ம் எப்படி இருக்கும் ஸ்க்ரீனில், எப்படி விஷுவலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். பட் எல்லாமே வந்து ஃபைனல் அவுட்புட் ராம்ஜி அந்த டிஐல பண்ணி அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்ட அப்புறம் தான் ரியல் ஃபில்மாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக தட்ஸ் பீன் ரியலி கிரேட். என்ன சொல்றதுன்னா இரண்டாம் உலகம் பற்றி நம்ம நினைக்கிறப்போ ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்கு. உண்மையே சொல்லணும், செல்வராகவன் சார் வந்து அடுத்த படம் மயக்கமனுக்கு அப்புறமா ஸோ இயக்குனருக்கான ஒரு ரசிகர் பட்டாலும் காத்துட்டு இருக்கு. டிட்டாச்சபிள் அட்டாச்சபிள் ஆக்டர் ஆர்யாவை நான் சொல்லணும் அப்படின்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் ஓகே, அவனை தூக்கி ஊர்க்காரனா காட்டணும்னாலும் பயங்கர அழகா இருப்பாப்புல. இந்த பக்கம் சேட்டை ஆகட்டும் வேட்டை ஆகட்டும், இப்போ வந்து ஆரம்பமாகட்டும் வந்து தாறுமாறா இருக்காரு. ஸோ அந்த பக்கம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இந்த பக்கம் அழகு. எங்கேயாவது ஒரு 1000 பேருக்கு நடுவில் அனுஷ்கா கொண்டு போய் வச்சா 1000 பேர் தெரியவே மாட்டாங்க, அவ்வளவு பெருசாவா இருக்காங்க. அப்படி இல்லை, நான் சொல்றதுன்னா அவ்வளவு அழகு. சோ அடுத்து ஒவ்வொரு திரைப்படங்கள்லயும் வந்து அழகை மீறி ஒரு யதார்த்தமான ஒரு ஹீரோயின் அப்படின்னா வந்து நம்ம அனுஷ்கா நம்ம சொல்லலாம். அந்த ஒரு பக்கம் ஹாரிஸ் ஜெயராஜோட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படம் பண்றீங்க, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு மோர் கியூரியஸ் தான் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆர்யா அனுஷ்கா ஒய் இன் இரண்டாம் உலகம்? ஏன்னா நாங்க 2 பேரும் தான் ஃப்ரீயா இருந்தோம்.
ஹரியானுஷ்கா சில பேர் மைண்ட் அவங்க மட்டும்தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணும். வேற யாரும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது அது. ஏன்னா சார் செல்வா சார் படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோவாக இருக்கிறது அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் தாண்டி வரும். வீட்டிலேயே ஒரு ஹீரோ இருக்காரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவர் முன்னாடி அப்படி வந்து நின்றுவார். அவரை தாண்டி பின்னாடி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு ஒன்று போகணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஆர்யா எந்த ஸ்பாட்டில் எந்த மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஓகே இவர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு தோணுச்சு? அதான் சொன்னேன், இது எல்லாமே தானாக நடந்தது தான். முடிச்சோடனே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஆர்யா, ஓகே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அனுஷ்கா. ஸோ அவங்க 2 பேரும் இருக்கும்போது அப்புறம் அதுக்கு மீறி போய் என்னத்தை தேடுறது. 2 பேருமே இருக்காங்க, 2 பேருமே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஷூட்டிங் தான் போகணும். இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல். நான் அனுஷ்காட்ட வந்துடுறேன். அனுஷ்கா வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கதாநாயகிக்காக ஒரு ரசிகர் கூட்டம் அவங்களுக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் யூ. அண்ட் இந்த படம் உங்களுக்கு கமர்ஷியலாகவும் நீங்கள் படம் பண்ணிட்டு இருக்கீங்க, யதார்த்தமான படங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ நீட் டு டிஃபைன் செல்வராகவன் சார் பிகாஸ் we know about him very a well. person with his own conviction, that's very important. So lot of people nanga movie பண்ணும்போது now we have to do this. End of the day we are doing movies for the audience. That is the beauty of audience is avanga they're ready to accept any good movie. They don't have a typecast. As an industry we have a typecast, but the main plus point about him is like he doesn't look forward, okay the pannadhukku or to make money or film panno, to satisfy certain people, impress pannadhukku panno. He has a way of thinking that is his forte, I feel. He has a way, it's very offbeat. He thinks in a one particular way, there's one kind of depth in it, and he doesn't fear to implement it. Okay. And any actor and actress he can take and make them perform. That I'll write and give it to, because he himself romba nalla perform pannanga. You just have to be there to be able to grasp what he's giving. If you grasp 10% itself, people see you on screen, see your amazing performance solvanga. So I think that is that's the main thing. He's someone who follows his convictions fearlessly. That's very important. That's really great statement நினைக்கிறேன் இல்லை ஃப்ரம் தி ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்காங்களா இல்லைன்றது தெரியாது. ஆர்யாவுக்கு வந்துட்டு சொல்லணும்னா பிரதருக்கு 8 packs, நிறைய முடி வேற, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியம் இருந்தது? கான்செப்டே வந்து லவ், அந்த ஒரு இதுதான். அதை எவ்வளோ ஆழமாக ட்ராவல் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து கேரக்டர் பண்ண மெயினாக இவர் வந்து நடிச்சு எல்லா ஷார்ட் நடிச்சு காட்டுவார். ஸோ எனக்கு வந்து மெயின் வந்து ரெக்கார்டிங் தான் இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு நடிச்சு காட்டுமா நான் சொல்லேன் சார் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே நடிங்க அப்படின்னு. சரி அப்படியே இப்போ நடிச்சு முடிச்சப்பறம் நான் அவருக்கு காமிச்சப்பறம் நான் நன்றி சொல்லுவேன், என்ன ரெக்கார்டிங் நீங்கள் ஒழுங்காக பண்ணவே இல்லை. சரி அப்போ திரும்ப வாங்க, திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ பட் எவ்ரி டைம் ஒவ்வொரு வாட்டி சொல்லும்போது நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியா அப்படின்னு கேட்பார். சரி பண்ணிட்டேன், சரி இப்போ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஷூட்டிங் தான் அண்ட் வெரி கன்வின்சிங். ஏன்னா இப்போ 2 கேரக்டர் பண்ண இவரோட விஷன் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், ஒரு டைமிங் இருக்குது, அதோட டயலாக் பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இஸ் வெரி பர்டிகுலர் அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த ஜார்ஜன்ஸ் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் ஜார்ஜன் லாங்குவேஜ் தான். ஸோ அவங்கள வந்து தமிழ் பேச வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இஸ் புட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ எனக்கே பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கேன், இவர் பாட்டு டயலாக் சொல்லிட்டு அவனுங்க அப்படியே பார்ப்பான். So interesting, you learn a lot in the whole shooting. நான் என்ன சொல்ல, காதல் தான் மண்ணில் தொல்ல, உயிரோடு என்னை கொல்லாதே, உன் கண்கள் தான் என்னை கிள்ள, கொலகாரி மெல்ல மெல்ல குழி தோண்டி என்னை தள்ளாதே. என்னடி சொல்ற? ஒண்ணும் புரியல. நீ அவனை வச்சுக்கல? ஏய், இனிமே சைட் அடிச்ச? ஐயோ இல்லடா, இனிமே பார்க்க மாட்டேன் சத்தியமா. லைஃப் ஃபுல்லா என் ரம்யா குட்டிய மட்டும் தான் பார்ப்பேன். how he is been in the set actually? என்ன பண்ணுவாரு? எப்படி ஜாலியா இருப்பாரா இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு டென்ஷனாவே இருப்பாரா? இந்த மாதிரி டென்ஷன் இல்ல. when working is a task matter. work பண்ணும்போது he is very very strict. like evenings நாங்க எல்லாம் we'll all get together party எல்லாம். so usually what happen, you will feel okay சார் இருக்காரு அப்படினாவே வந்து கண்டிப்பா you will feel you can spill over that fun இல்ல. next day you can morning when you go on spot, whatever time every time shooting party whatever we all do, next day morning on spot he is the task master. okay. so all of us are genuinely like students.
ரொம்ப quieter. But only he little bit slack he gives for Arya. Then Oh, he'll give slaps. Yeah, he's like the pet student. ஸ்லாப் Slack that little bit அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஓ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் தான் ஜோடி இந்த படத்துல நீங்க சொல்லிட்டீங்க. சரி, எந்த சீன் வந்து சார் நடிச்சு காட்டி so excited do that scene இந்த படத்துல? Actually, he's a water performer. Nanga was shooting on location is different. Nanga we know the script and we are copying him exactly. Okay. Off screen also he performed once. And அவங்க எங்கள ப்ரொடியூசர் வினய் இருக்காங்க, அவங்கள 2 பேர் சேர்த்துட்டு சின்ன ஒரு prank மாதிரி விளையாடினாரு. prank மாதிரி விளையாடி அப்படியே நடிச்சாரு, அப்படியே அழுகுற மாதிரி நடிச்சாரு, அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாரு, அப்படியே எல்லா இமோஷன்ஸ் நான் பார்க்கல. From smile to confusion, crying almost. ஒரு நாள் வந்து ஐயோ என்ன பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அடுத்ததுக்கு அப்புறம் ஏஞ்சி சிரிக்கிறாரு, அது எங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு. That performance நான் நம்பிட்டேன். Actually I was also in tears looking at it. நான் வந்து கோவப்பட்டு ப்ரொடியூசர் எல்லாம் திட்டுறேன், அறிவு இருக்க ஏன் டைரக்டர் இப்படி கஷ்டப்பட்டுலாம் சீரியஸா திட்டிட்டு இருக்கேன். அவரு வந்து ஒன்னும் புரியாம பேச, ஏன்னா அவங்க 2 பேருக்கும் தெரியும் டிராமா பண்றது, பட் எங்க 2 பேருக்கும் தெரியல. உங்களை பார்த்தா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஓகே சார், இந்த ஒரு விஷயம் நான் வந்து ஸ்ட்ராங்கா இன்னொரு விஷயம் கேட்கறேன். அடுத்த படம் இவங்க 2 பேரையும் நீங்க காஸ்ட் பண்ற மாதிரி வருமா? அடுத்த படம் எங்களுக்கு இல்லாம பண்ணவே முடியாது. அதான் அக்ரிமெண்ட். அதான் அக்ரிமெண்ட். நாங்க 3 பேருமே லொகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த லொகேஷன் நான் நெக்ஸ்ட் மந்த் போறோம். ஜனவரில இருந்து ஷூட்டிங். அதான் சொன்னேன், எனி டைம் வந்து இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். எனி டைம் ஆர்யா, அனுஷ்கா, செல்வா will be ready. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் பீன் கிரேட் ஆக்சுவலி. அண்ட் ஒளிப்பதிவாளர் ராம்ஜி அவர்கள் மயக்கம் என்ன ரொம்ப அழகா மயக்கன ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்தவர். ஸோ இந்த படத்துல எந்த அளவுக்கு கோப்பபிளா இருந்தாங்க? எங்க எல்லாருக்குமே வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். இப்போ இந்த இதுல இருந்து தாண்டி போய் இன்னொரு இதை பண்ணணும்னு இருக்கு இல்லையா? ஸோ அஸ் அ ஃபிலிம் மேக்கர், அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் எல்லாருக்குமே எங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் தான். நடிகராக இவரும் நடிகையாக இவங்களும் எந்த இடத்தை கொண்டு போய் சேர்க்கும்? ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து என்ன மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கும் சார் அந்த படத்துக்கு அப்புறமா? வேற உலகத்துக்கு போய் வாழலாம்னு போத் ஆஃப் தம் அவங்க நிறைய சிரமப்பட்டு லைக் என்னென்ன சொல்ல, இது பர்டிகுலராக இப்படி தான் இருக்கணும், இது பர்டிகுலராக அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போய்டுறது ஓகே. பட் அதுக்கும் மெனக்கெடணும். வந்து அவர் சிரிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர்கிட்ட உட்கார்ந்துருக்கலாம். வந்து நீங்கள் நினைக்கலாம் சரி எல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்களும் நடிக்கணும். ஸோ ஒரு ஒரு நல்ல நடிகையால் தான், நடிகர்களால் தான் அதை வாங்கி நடிக்க முடியும். வந்து வெறும் கல்லை வச்சுட்டு போய் தட்டினாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு நடிகர்களால் தான் அதையும் வாங்கி பண்ண முடியும். அவங்களுக்கு தேவை ஜஸ்ட் ஒரு ஒரு கைடன்ஸ், வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது எங்களோட வேலை வந்து. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய பட்ட சிரமங்களும் பட்ட கஷ்டங்களும் ஐ திங்க் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஐ ப்ரே தட் தே கெட் தர் எஃபர்ட். ஓகே, இது இட்ஸ் அ 2 டைமென்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஒரு 2ஆம் உலகம்ன்றப்போ வந்து ஒரு அந்த இன்னொரு உலகத்துலையும் ட்ராவல் பண்ணுறாங்க, நிகழ்காலத்துலையும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, நிகழ்வு உலகத்துலையும். ஸோ இது 2 எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க? இது என்ன சொல்ல வருது 2ஆம் உலகம்? ஸோ இது எந்த மனிதனை போய் தொடுன்னு சொல்கிறீங்க? எந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு உண்மையான காதலனை போய் தொடும். உண்மையான காதலனை அதான் நீங்கள் ஒரு பொண்ணை வந்து அடி மனசுல இருந்து அது ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்படி நேசிக்கிறீங்கன்னு இருக்கு இல்லையா? ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும்னு இருக்கு வந்து. ஸோ இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லவ் மாதிரி ஆயிடுச்சு. வந்து நேசிப்பு வந்து ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. வந்து மற்ற விஷயங்களையும் கால்குலேட் பண்றாங்க. வந்து நேசிப்புன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஃபீலிங் ஒன்று வரும், அது 15-16 வயசுல வந்து எதை பற்றியும் கவலைப்படாம வந்து வெறும் நேசிப்பு மட்டும் ஒன்று இருக்கும். அடி வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல தெரியாமல் நிறைய லாங்குவேஜில் சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி உண்மையாக அந்த மாதிரி ஒரு நேசிப்பை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். ப்ளஸ் அந்த மாதிரி நீங்கள் நேசிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக படம் பார்க்கலாம். வந்து ப்ளஸ் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பொண்ணை நேசிச்சிருந்தீங்க 2 பேரும் வெளில வரும்போது சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வரலாம். ஓகே, உண்மையான காதலுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நீங்கள் உண்மைன்றதுல அது ரொம்ப பெரிய வார்த்தை, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஓகே, படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம்னு இருக்கும் படத்தில். பட் அந்த உண்மைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. உங்கள் அடி மனசுக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்களா இல்லையா.
எப்பயுமே செல்வராகவன் சாரோட படத்தில் வந்து மியூசிக் வந்து டேக்ஸ் மேஜர் பிளேஸ். அந்த பாடல்கள் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே போய் அப்படி கூப்பிடும். அப்படி நம்ம பாட்டு கேட்குறவங்களை அப்படியே ஒரு லேசாக தடவி விடும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும் அந்த படத்தில். ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது வந்து. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லவே இல்லையே அந்த மியூசிக் டைரக்டர். இல்லை, நாட் லைக் இப்போ வந்து என்னன்னா யூ ஒர்க் வித் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஜிவி பிரகாஷ். இப்போ வந்துட்டு யூ ஆர் டைட் அப் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் ரீரெக்கார்டிங்க்கு வந்து அனிருத் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு இந்த காம்பினேஷன்? உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சா, இல்லை வந்து இந்த ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சீங்களா? அப்படி இல்லை, இந்த டைம் ஃப்ரேம் அவங்க ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறது ப்ரொடியூசருக்காக தான் வந்து. ஸோ அவருக்கு வந்து இந்த ரிலீஸ் டேட் அதுக்கு பாசிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு டே நைட் ஒர்க் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே ஒரு 10 டேஸ்க்குள்ளே முடிக்கணும் ஒரு ரெக்கார்டிங். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆல்ரெடி வேறு இதில் இருந்தார் வந்து டைப் ஆகி இருந்தார் வந்து. ஸோ அந்த படத்துக்கும் நம்ம நியாயம் பண்ணணும் இல்லையா? அதனால நாங்கள் வந்து சரி ஓகே வில் ஒர்க் வித் அனிருத் அப்படின்னு பண்ணது. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஆர்யா பிரதர் வந்து இந்த படத்துல பாடிப்பாரு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனா வந்து அவர் பாடவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ண அவர் பாட மாட்டேன்ட்டாரு. லிப்சிங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன், நீங்க வந்து பாட சொல்றீங்க. தட்ஸ் வெரி நைஸ். வைரமுத்து சார் வந்து எல்லா பாடல்களும் எழுதியிருக்காங்க. தனுஷ் அவர்கள் ஒரு பாட்டு வந்து பாடியிருக்காரு படத்துல. இது அவர் பாடணுன்ற சென்டிமெண்ட்டுக்காக நீங்க பாட வச்சீங்களா, இல்லை வந்து இல்லை அது கரெக்டாக இருக்கும்? அது பியூர்லி ஹாரிஸோட சாய்ஸ். அவர் தான் பிடிவாதமும் வந்து நான் வேணான்னு தான் சொன்னேன் நான் வந்துட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்துலையும் பாடினாரு, அதுக்கு முன்னாடி படத்துலையும் பாடினாரு, 3வது படமாக பாட வேணான்னு தான் நான் சொன்னேன். பட் ஹாரிஸ் ரொம்ப இல்லை, எனக்கு அந்த வாய்ஸ் தான் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கம்ப்ளீட்லி அது ஹாரிஸோட சாய்ஸ். நீ கொஞ்சம் போல மெல்ல சிரிக்க அத்தாடி என்னவன் நீ நான் தொலைக்க பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா பாதத்தை இமைகளில் வருடட்டுமா நீ சொல்லும் வார்த்தைக்குள் ரசிக்கட்டுமா கோபத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. நைஸ். ஆக்சுவலி வைரமுத்து சார் அடுத்தது ஒரு பெரிய லெஜெண்ட்லி லிரிக்ஸிஸ்ட். ஸோ அவரோட கம்போசிங்கில் நீங்கள் உட்கார்ந்தப்போ பாடல் வரிகளுக்கு எப்படி இருந்தது அனுபவம் உங்களுக்கு? அவர் ஒரு அதான் அவர் வந்து நீங்கள் சிங்கம் மாதிரி சொல்லணும். ஒரு சிங்கத்து கூட வேலை பண்ணால் எப்படி பண்ண முடியும்? சிங்கம் மாதிரி உரிமையிட்டே இருப்பார். நம்ம பின்னாடி உட்காந்து இருந்துட்டு சரி அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வந்து. ஸோ மற்றபடி அவருக்குள்ளே இருக்கிற ஒரு இஸ் அ டிஃப்ரெண்ட் மேன், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேன். ஒரு வேர்ல்டில் ஒரு விஷன் ப்ளஸ் தமிழர்களை பற்றி அந்த அக்கறை வந்து ஒரு கம்ப்ளீட் மேன் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் 100% சார். ஏன்னா இந்த செல்வராகவன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா யதார்த்தத்தின் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு டைரக்டர். அந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு வந்து நடிகர்கள் ரசிகர்களாக பார்க்கறத விட வந்து அவங்களா பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ அந்த மாதிரியான கதைக்களம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ வைரமுத்து அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கப்போ அந்த லிரிக்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. while performing for the lyrics. எப்படி இருந்தது உங்க 2 பேரும்? The lyrics are so beautiful. So beautiful. Which lyrics? I like that the slow song. காதல் தீயே. Kadal Thi. And I like melodies. I like that first. That's this one. I like Kanimuliye. Kanimuliye. And then Mannavane. கொரியோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா 2 சாங் தான், கனிமொழிய சாங்கும் பழங்கள்ல தனுஷ் பாடின சாங்கும். மற்ற சாங்ஸில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த சீன்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த சாங்ஸ் வரும். பட் 2 சாங்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கனிமொழிய சாங் வந்து அந்த கான்செப்டே வந்து இவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த ஒரு லவ் எபிசோட், பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பழங்கள்ல சாங் வந்து ஒரு வெக்ஸ்டாக வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருப்பான். ஸோ அவங்க இதில் பாடுற ஒரு சாங். ஸோ இது 2 தான் கொரியோகிராஃபி வைஸ், மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான் இருக்கும். ஸோ தயாரிப்பாளரோட ப்ரொடியூசரோட பங்கு வந்து இதில் பெரிய லெவலில். அண்ட் பிவிபி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பெரிய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சினிமா மேல் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். ஸோ உங்களுக்கு 2ஆம் உலகத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? அந்த வேர்டே அவர் தான். சப்போர்ட்டின்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்த சப்போர்ட் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது இஸ் மீன் தட் சப்போர்ட்டிவ். சப்போர்ட் அப்படின்னா அது வந்து அவர் பிவி அவர் தான் சொல்லணும் வந்துட்டு. ஏன்னா இந்த படத்துக்கு 100% இன்னைக்கு தேதிக்கு இந்த செகண்டு கூட பார்த்தீங்கன்னா கூட என்ன கேட்குறோமோ என்ன செய்கிறோமோ படம் நல்லா வரணும், அது தவிர அவர் எந்த குறிக்கோளும் ஒரு கிடையாது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கோங்களேன்.
அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம ஸ்டுடியோ 6க்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசினதுக்கு செல்வராகவன் சார் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்க்குறோம். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஸ்டுடியோ 6நாலேயான்னு தெரியல, ஏன்னா ஸ்டுடியோ 6 வந்து கொஞ்சம் கூலாக கொஞ்சம் சினிமா அப்படின்ட்டு. அண்ட் இந்த படத்தோட வெற்றி விழாவில் நாங்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆர்யா அவர்களுக்கு அண்ட் டிட்டாச்சபிள் அட்டாச்சபிள் ஆக்டர். ஸோ அடுத்த படமும் நீங்கள் வந்து உங்கள் வெற்றி பயணம் உங்களுக்கு தொடரணும். செல்வராகவன் சார் தேட்டருக்கு நிறைய பேர் வந்து படம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இயக்குனரில் மறுபடியும் நீங்கள் தொடர்ந்துட்டு இருக்கணுன்றது எங்களோட ஆசை. அனுஷ்கா எப்பயுமே அழகாக இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணணும், யதார்த்தமான திரைப்படங்களும் பண்ணணும். அடுத்தது அருந்ததி மாதிரி ஒரு வீர மங்கையாக இறங்குறாங்கன்னு கூட கேள்விப்பட்டோம். அதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க்ஸ் அலாட். இன்னைக்கு ஸ்டுடியோ 6ல இரண்டாம் உலகம் திரைப்படம் குழுவினர் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா தன்னோட இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கூலாவே இன்னைக்கு ஷோ போச்சு. இரண்டாம் உலகம் பார்த்தவங்க இல்லாம பார்க்காதவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் நான் கேட்டேன். பட் இருந்தாலும் செல்வராகவன் சார் நீங்க தியேட்டர்ல போய் இந்த திரைப்படத்தை பாருங்க, அப்பதான் முழுமையா இந்த விஷுவல் ஸ்ட்ரீட்டை வந்து நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது தான், சினிமாவை முழுமையா ரசிக்கணும், முழுமையா அதோட விஷயத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும்தான் முடியும். முக்கியமா இந்த திரைப்படம் வந்து நீங்க தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டு இருந்த நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை ஸ்டுடியோ 6ல கூலா கொஞ்சம் சினிமாவில் இன்னும் கொஞ்சம் கூலா வந்து பார்க்குற வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முரளிராம். Bye.